செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி பொதுக்காலத்தின் 23ஆம் வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1-7 மற்றும் 11-13 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நாம் அனைவருக்கும் அறிவு உண்டு, இது நமக்கு தெரிந்ததே. இவ்வறிவு இருமாப்படைய செய்யும், ஆனால் அன்பு உறவை வளர்க்கும். தமக்கு ஏதோ அறிவு இருக்கிறது என்று நினைக்கிறவர் அறிய வேண்டிய முறையில் எதையும் அறிந்து கொள்ளவில்லை. கடவுளிடம் அன்பு செலுத்துகிறவரை கடவுள் அறிவார். இப்போது சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை உண்பதை குறித்து பார்ப்போம். இவ்வுலகில் சிலை என்பது ஒன்றுமே இல்லை. கடவுள் ஒருவரன்றி வேறு தெய்வங்கள் இல்லை என்று நமக்கு தெரியும். விண்ணிலும் மண்ணிலும் தெய்வங்கள் என்று சொல்லப்படுபவை பல இருக்கலாம். தெய்வங்கள் பலவும் ஆண்டவர்கள் பலரும் உளர். ஆனால் நமக்கு கடவுள் ஒருவரே. அவரே நம் தந்தை. அவரிடமிருந்தே அனைத்தும் வருகின்றன. அவருக்காக நாம் இருக்கின்றோம். அவ்வாறே நமக்கு ஆண்டவரும் ஒருவரே. அவரே இயேசு கிறிஸ்து. அவர் வழியாகவே அனைத்தும் வருகின்றன. அவர் மூலமாகவே நாம் வாழ்கிறோம். ஆனால் இவ்வறிவு எல்லாரிடமும் இல்லை. இதுவரை சிலைகளை வழிபட்டு பழக்கப்பட்ட சிலர் அவற்றிற்கு படைக்கப்பட்டவற்றை படையல் பொருள் என எண்ணி உண்கிறார்கள். அவர்களின் மனச்சான்று வலுவற்றதாய் இருப்பதால் அது கரைபடுகிறது. இவ்வாறு இந்த அறிவு வலுவற்றோரின் அழிவுக்கு காரணமாகிறது. அவர் சகோதர சகோதரியில் ஒருவர் அல்லவா? அவருக்காகவும் கிறிஸ்து இறந்தார் அல்லவா? இவ்வாறு நீங்கள் வலுவற்ற மனச்சான்றை காயப்படுத்தி சகோதர சகோதரிகளுக்கு எதிராக பாவம் செய்தால் அது கிறிஸ்துவுக்கே எதிரான பாவம் ஆகும். ஆகையால் என் சகோதர சகோதரிகளில் ஒருவருக்கு நான் உண்ணும் உணவு ஒரு தடைக்கல்லாக இருக்குமானால் இறைச்சியை ஒரு நாளும் உண்ண மாட்டேன். அவர் பாவத்தில் விழ நான் காரணமாய் இருக்க மாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 27-38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள், உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள், உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள், உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் எனும் நோக்குடன் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள், அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும், நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாயிருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும்.
ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, அறிவும் அன்பும் மனித வாழ்வின் இரு முக்கியமான அங்கங்கள் என்பது நாம் அறிந்தது. எனினும் அறிவை விட அன்பு மேலானது என்பதையும், இந்த அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டதன் நோக்கமே அதன் உதவியோடு நாம் அன்பை நோக்கி நகர வேண்டும் என்பதற்காகவே என்பதையும் நாம் புரிந்து கொள்வது அவசியம். இன்றைக்கு நமது அறிவு நம்மை அன்பை நோக்கி நடத்திச் செல்லவில்லையோ, அன்றைக்கே அது ஆணவத்திற்கும் இருமாப்புக்கும், ஏன் நம் அழிவிற்கு கூட காரணமாகிவிடுகிறது. இந்த செய்தியையே புனித பவுல் இன்றைய முதல் வாசகத்தின் வழியே நமக்கு கற்றுத்தருகின்றார். இன்றைய முதல் வாசகத்தை புரிந்து கொள்ள நாம் அதன் வரலாற்று பின்னணிக்கு செல்வது அவசியமானது. பவுலின் போதனையை கேட்டு கிறிஸ்தவர்களாக மாறிய கொரிந்தியர்களில் பலர் படிக்காத பாமரர்களாகவும் சிலர் படித்த அறிவாளிகளாகவும் இருந்தனர். இவர்கள் அனைவருமே கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்வதற்கு முன்பாக பல தெய்வ கொள்கைகளில் நம்பிக்கை கொண்டவர்கள். பாலித்தீசம். எனவே எல்லா ஆலயங்களுக்கும் சென்றனர், எல்லா தெய்வங்களையும் வழிபட்டனர், அந்த தெய்வங்களுக்கு படைக்கப்பட்ட படையலை உண்டனர். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்ட பின்பு வேற்று தெய்வ வழிபாடுகளில் பங்கெடுப்பதை, அதோடு அங்கு படைக்கப்பட்ட உணவை உண்பதை நிறுத்திக் கொண்டனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொரிந்தியர்களில் அறிவாளிகளாகவும் அறிவு தெளிவு மிக்கவர்களாகவும் இருந்த சில கிறிஸ்தவர்கள், கடவுள் ஒருவர்தான் என்று பவுல் கூறுகின்றார், எனவே வேறு கடவுள்கள் யாரும் இருக்க முடியாது, வேறு கடவுள்கள் இல்லை என்றால் அந்த கடவுள்களுக்கு என்று படைக்கப்பட்ட சிலைகளும் ஒன்றுமில்லாதவை, எனவே ஒன்றுமில்லாதவைகளுக்கு படைக்கப்பட்ட உணவை உண்பதில் என்ன சிக்கல் இருக்கிறது? வேறு ஒரு கடவுள் இருந்து அந்த கடவுளுக்கு படைக்கப்பட்ட உணவை உண்டால் தானே நாம் கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கைக்கு எதிராக செல்கிறோம் என்ற மிகவும் அறிவுபூர்வமான ஒரு விவாதத்தை எழுப்பினர். இதற்கு விளக்கம் கொடுக்கும் பொருட்டே புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகத்தின் 8வது பிரிவை எழுதுகின்றார். மேற்கண்ட விவாதத்தில் பொதிந்திருந்த அறிவின் ஆழத்தை உணர்ந்த பவுலடியார் அதை ஏற்றுக்கொண்டு மேற்கண்ட மனநிலையோடு, அதாவது ஒரே கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லை என்கிற மனநிலையோடு சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை உண்பதால் எந்த பிரச்சனையும் இல்லை என்கின்றார். காரணம், நாம் உண்ணும் உணவுக்கும் நாம் கடவுளிடம் செல்வதற்கும் தொடர்பில்லை. வசனம் 8. இருப்பினும் பவுல் ஓர் எச்சரிக்கையையும் மேற்கண்ட கொரிந்து நகர அறிவார்ந்த கிறிஸ்தவர்களுக்கு வழங்குகின்றார். அவர்களிடம் இருக்கின்ற இந்த அறிவு சாதாரண பாமர கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. எனவேதான் இவ்வறிவு எல்லாரிடமும் இல்லை என்கின்றார். வசனம் 7. அவர்களை பொறுத்த அளவில் பல தெய்வங்கள் இருப்பது உண்மை, எனவே அந்த தெய்வங்களுக்கு படைக்கப்பட்ட படையல் தவிர்க்கப்பட வேண்டியது. அவர்களை பொறுத்தவரை சிலைகளுக்கு படைக்கப்பட்ட உணவை உண்பது கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு எதிரானது. எனவே ஒரு அறிவார்ந்த கிறிஸ்தவர் குற்றமற்ற மனச்சான்றுடன் சிலைகளுக்கு படைக்கப்பட்டதை உண்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றாலும், அவரது செயல் மேற்கண்ட பாமர கிறிஸ்தவர்களுக்கு இடரலாகவும் இடைஞ்சலாகவும் இருக்கின்றது என்றால், அவர்கள் தாங்கள் செய்யக்கூடிய காரியத்தை செய்யக்கூடாது, அதாவது சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை உண்ணக்கூடாது என்கிற ஒரு எச்சரிக்கையை புனித பவுல் அவர்களுக்கு வழங்குகின்றார். அதாவது வலுவற்றவர்களின் மனச்சான்றை காயப்படுத்தி சகோதர சகோதரிகளுக்கு எதிராக பாவம் செய்வது கிறிஸ்துவுக்கு எதிரான பாவமாக இருக்கிறது என்கிறார் புனித பவுல். வேறு வகையில் சொல்ல வேண்டுமெனில், ஒரு நபரிடம் இருக்கின்ற அறிவு தெளிவு அவரை சுற்றி உள்ளவர்கள் இன்னும் உயர்வதற்குத்தான் காரணமாக இருக்க வேண்டுமே ஒழிய அவர்கள் அழிவதற்கு, அவர்கள் தங்களது மன அளவில் சஞ்சலத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடாது என்பதே புனித பவுல் சுட்டிக்காட்டக்கூடிய செய்தியாக இருக்கின்றது.
ஜெபம். இறைவா, எம் அறிவு தெளிவை உயர்த்துகின்ற அதே வேளையில் இந்த அறிவால் ஆணவமும் இருமாப்பும் அடையாத விழிப்புணர்வை எமக்கு தாரும். ஆமென். உயர்ந்தது அன்பே கடவுள், அன்பே உயர்ந்தது அன்பே கடவுள். அன்பிலார் மனிதரா பிறர் அன்புடையோர் மனிதரே, அன்பிலார் மனிதரா பிறர் அன்புடையோர் மனிதரே. அன்பே உயர்ந்தது அன்பே கடவுள். படைத்ததும் நல்லதென்றார், அதிலே சிறந்தது மனிதம் என்றார். எல்லாம் படைத்ததும் நல்லதென்றார், அதிலே சிறந்தது மனிதம் என்றார். எல்லாம் இருந்தும் அன்பில்லையே, மனிதனாய் வாழ்வது நிறைவில்லையே. எல்லாம் இருந்தும் அன்பில்லையே, மனிதனாய் வாழ்வதில் நிறைவில்லையே, மனிதனாய் வாழ்வதில் நிறைவில்லையே. அன்பே உயர்ந்தது அன்பே கடவுள். ஒரு மைல் தூரம் வருகவென்றார், இரு மைல் தூரம் செல்வோமே. ஒரு மைல் தூரம் வருகவென்றார், இரு மைல் தூரம் செல்வோமே. ஆழ்ந்தாள் அன்பு நிறைவாக அன்பை அமுக்கி குலுக்கி விழ செய்வோமே. ஆழ்ந்தாள் அன்பு நிறைவாக அன்பை அமுக்கி குலுக்கி விழ செய்வோமே. அன்பை அமுக்கி குலுக்கி விழ செய்வோமே. அன்பே உயர்ந்தது அன்பே கடவுள். பகைவர்க்கும் அன்பினை காட்டுங்களே, பழிப்பவர்க்கும் ஜெபம் செய்யுங்களே. பகைவர்க்கும் அன்பினை காட்டுங்களே, பழிப்பவர்க்கும் ஜெபம் செய்யுங்களே. அறிந்தால் கண்ணம் சிவந்து விடும், அன்பா
மனிதரை தீர்ப்பிட மனிதன் யார்? அதையே ஆண்டவர் நமக்களிப்பார். மனிதரை தீர்ப்பிட மனிதன் யார்? அதையே ஆண்டவர் நமக்களிப்பார். நம் கண்ணில் எடுப்போம் மரத்துண்டு, பின்பு பிறர் கண்ணில் எடுப்போம் தூசி நன்கு. நம் கண்ணில்